பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இது பாருமா, இது சித்த ஆயுர்வேத முறையில தயாரிக்கப்பட்ட மதன மோகன மன்மத லேகியம். ராத்திரி படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு தண்ணியோ பாலோ எது வேணாலும் குடிக்கலாம். உன் புருஷனுக்கு பயமெல்லாம் போய் மனோதைரியமும் வீரியமும் ஏற்பட்டு 10 மாசத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு ஒரு உருண்டைக்கு மேல சாப்பிடக்கூடாது. என்ன? இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். 99 ரூபாயும் 90 காசும். நல்ல பிள்ளையா கண்ணை மூடிட்டு காட்டுமா, உன் வாயில ஒண்ணு போட போறேன். ஒண்ணுதான் சாப்பிடணுமா? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது பாருமா, இந்த லேகியத்தை ராத்திரியில சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். இது எனக்கு தேவைதானா? கண்டிப்பா தேவை. இது ரொம்ப சக்தி உள்ளதான். இதை சாப்பிட்டேன்னா உடம்புல இருக்கிற அசதி எல்லாம் போய் ரொம்ப ஆயிடுவியான். இத சாப்பிட்டுட்டு இந்த பாலை குடிச்சிடலாம். என் கண்ணு இல்ல. என்னது? ஒண்ணும் இல்ல, என் சாவி கொத்த எங்கேயோ வச்சுட்டேன். இந்த இடத்துல உங்க சாவி கொத்துக்கு என்ன வேலை? அதுவும் வாஸ்தவம் தான். வர அறிவு கட்ட முண்டம். இந்த நேரத்துல சின்னஞ்சிருசுங்க இருக்கிற ரூமுக்குள்ள வரலாமா? ஒண்ணு என்ன தப்பாவே காலி பண்ணிட்டா என்ன? அண்ணே காமாட்சி, என்ன இப்படி சிரிக்கிற? நம்ம முதலிரவுல சிரிச்சிய முல்லை சிரிப்பு அது இன்னும் எனக்கு ஞாபகத்திலேயே இருக்கு. கொஞ்சம் இப்படி வாய வாய. உட்காராத, உடைஞ்சிரும். அந்த குறும்புத்தனை மாறலையே. தண்ணி இல்லாத பயிரை போல நான் இல்லாம நீங்க ரொம்ப ஆடி போயிட்டீங்க. உங்களை விட்டு இன்னும் அந்த பணத்தாசு போகலையா? ராத்திரியில எல்லாரும் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு தூங்குவாங்க. நீங்க என்னடானா காக்கா வலிப்புக்கார மாதிரி சாவி கொத்த கட்டி பிடிச்சு தூங்குவீங்க. இப்போ அப்படித்தானா? ஐயோ, உடம்பெல்லாம் சுடுதே. ஆயில் பாத்து எடுத்துக்கோங்க. நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். வரேன் வரேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நானும் ஒரு பெண். உங்க பார்வை என்ன என்னமோ பண்ணுது. என் மனச கவர்ந்த மனோ, நீ நடிச்ச ஒவ்வொரு சினிமா படத்தையும் பார்த்துட்டு மாம்பரத்துக்கு ஒரு நீளமான கடுதாசி எழுதலான்னு நினைப்பேன். அப்படியே நினைச்சு நினைச்சு தூங்கிடுவேன், விடிஞ்சிடும். அப்புறம் மறுநாள் ராத்திரி தான். இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. அத்தான், இது வரைக்கும் நான் கேட்காத வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன். என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பா? இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஐயோ, அதையே கேக்குற? இந்த நாகேஷ், தேங்காய், சுருளி எல்லா பயல்களும் படத்துல உன்னை கட்டி பிடிக்கும் போது என் அடிவயிறே பத்திக்கிட்டு எரியும். ஒரு நாள் தியேட்டர்ல நான் சினிமா பார்க்கும் போது நாகேஷ் உன்னை கட்டி பிடிச்சான். அவ்வளவுதான். எழுத்தாப்புல இருந்தவரை நாகேஷ் நினைச்சுக்கிட்டு அப்படியே அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்சேன். அவன் என்ன தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சான். அப்புறம் முழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில இருக்க. என் உடம்பெல்லாம் ஒரே வலி. ஐயோ அத்தான், அதே இடம்தான், அதே இடம்தான். உங்க அன்பை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் மடத்தனமா மாம்பழத்துல கிடந்தேனே. உங்க பரந்த மார்பல
நான் கொடியா படர்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வாங்க. தூங்கிட்டீங்களா? வாங்க. கவலைப்படாம கண்ணை மூடிக்கிட்டு தூங்குங்க. உங்க அப்பா பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. ஏற்கனவே பண பைத்தியம், இப்ப இந்த பைத்தியம் வேறையா? பாத்தியா டேகேடப்பா, நம்ம ரூம்ல இருந்து திருடிட்டு வந்து மொத்தத்தையும் முழுங்கிட்டாரு. பைத்தியம் பிடிக்காம என்ன பண்ண, பாத்ரூம் கூட்டிட்டு போய் கொழா அடியில உட்கார வை. ராஜா சார், உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்கு. எனக்கா? ஆமா. யாரு? டெலிபோன்ல என்ன சினிமாவை காட்டுறாங்க. ஆண் குரலா பெண் குரலா? அது ரெண்டுங்கட்டா குரலுங்க. சிஸ்டர் தான் வந்து பேசுங்க, இல்ல பாத்தி ஊர்ல இல்லன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறேன். வரேன். ஹலோ, யாரு? ராஜா தானே? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு சாயந்தரம் விஜயா பார்க்குக்கு வாங்க. என்னங்க இது? எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா, லெமன் கலர் சாரி கட்டிட்டு வருவேன். அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, நான் வர மாட்டேங்க. நீங்க வரலன்னா மஞ்சள் கலர் சாரியில அந்த பார்க்கு குளத்துல ஒரு பிணம் மிதக்கும். நாளைக்கு நீங்களே வந்து பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இது சத்தியம். இது ரொம்ப அநியாயங்க. அப்ப தவறாம வாங்க. என்னடா இது வம்பு? லெமன் கலர் புடவை அதேதான். ஹலோ, சாரி ஃபார் தி டிலே. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எவன்டா அவன்? யார் நீ? என்ன விஷயம்? இவங்க தான் ஃபோன் பண்ணி நீங்க வர சொன்னாங்க. டெலிபோன் பண்ணி ஒண்ணு வர சொன்னாளா? ஐயோ இல்லைங்க, இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏங்க போய் சொல்றீங்க? நீங்க தான் மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு வந்த சந்திக்கிறதா சொன்னீங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு முத்தி போச்சா? ஏண்டி கட்ட புருஷன் கல்லு மாதிரி இருக்கேன், உனக்கு கள்ள காதலம் கேக்குதா? ஐயோ அடிக்காதீங்க. இவங்க உங்க வைஃபா? பின்ன உன் வைஃபா? அது இல்லங்க, லெமன் கலர் புடவை. அதோ ஒரு லெமன் கலர் சாரி. ஒரு நிமிஷம் இருங்க. ஏண்டி ஐஸ்கிரீம் வாங்கி தரத்துக்குள்ள பட்டப்பகல் என்ன இங்க வர சொல்லி போன் பண்ணது? நான்தான். கொஞ்சம் இருங்க. சாரிங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? என்ன தேடி வந்தது அந்த லெமன் கலர் சாரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். சாரி டார்லிங். அவன்தான் அறிவு கெட்ட முண்டம்னா நீங்க அவனுக்கு மேல. நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீங்க கெட்ட கேட்டுக்கு உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேற. டார்லிங் டார்லிங் டார்லிங். கலர்னால ஏற்பட்ட குழப்பம் தப்பிச்சிட்டேன். ஆமா, என்னதுக்கு இங்க வர சொன்னீங்க? உங்க மாதிரி ஒரு இளங்காளையே என் மாதிரி ஒரு பருவ பொண்ணு எதுக்காக பார்க்க வர சொல்லுவா? அப்படின்னா I love you. அப்படின்னா I love you. ஐயோ, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. இதை விட முக்கியமான விஷயம் வேற என்னங்க இருக்கு? சரிதான், படிக்க வேணாமா? இந்த வருஷம் போனா அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம். ஆனா லவ் அப்படி இல்லையே. சூடான இட்லி மாதிரி உடனே சாப்பிடணும். என்ன இருந்தப்பல இருந்து திடீர்னு என் மேல உங்களுக்கு லவ்? இது திடீர் லவ் இல்ல. ரொம்ப நாளாவே உங்களை நான் கவனிச்சுட்டு வரேன். உங்க அடக்கம், அமைதி, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love you. என்னங்க கண்ணை மூடிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்றது நீதாங்க முதல் தடவை. என்னங்க தும்புறீங்க? ஒண்ணுமில்லைங்க, ஒரே 5 கிலோ ஐஸ் தூக்கி தலையில வச்சிட்டீங்களா, அதான் சளி பிடிச்சிக்கிச்சு. ராஜா, ஜோக்ஸ் அப்பார்ட், வாழ்ந்தா
உங்க கூட வாழறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். I love you. கேட்கறதுக்கு என்னவோ நல்லா இருக்கு. மேடம், நீங்க காலேஜுக்கு பெரிய கார்ல வரத நான் பார்த்திருக்கேன். ஆனா நான் ஒரு சைக்கிள் கூட வாங்குறது வக்கில்லாதவன். நம்ம 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அதெல்லாம் அந்த காலம். இப்ப ஏணி வைக்க வேண்டாம், மனசு வச்சா போதும். ஒரே சூடு. ராதா, என்ன முகத்துல இவ்வளவு வேர்த்திருக்கு? ஃபேன் ஸ்பீடா விட்டுமா? ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, இப்பவே இந்த ஆட்டம் ஆடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வச்சா தலை மேல கழண்டு விழுந்தாலும் விழுந்துரும். ஏங்க, செகண்ட் ஹேண்ட்லயாவது ஒரு ஏர் கண்டிஷன் வாங்கி வச்சுக்க கூடாதா? ஏர் கண்டிஷனா? எங்க கண்டிஷனே மோசம், இதுல ஏர் கண்டிஷன் எங்க போறது? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மைதான். தாழ்ந்து இருக்கும் போது உயர்ந்து இருக்கிறதா நடிக்கிறவனோ, உயர்ந்து இருக்கும் போது தாழ்ந்து இருக்கிறதா ஒதுங்குறவனோ உருப்பட மாட்டாங்க. போதும் போதும், உலகத்துல காசு இல்லாம கிடைக்கிறது ஒண்ணுதான், அது உபதேசம். வெரி குட் அண்ணா. அண்ணி எங்க ஊமக்கொட்டனா இருப்பாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா பேசுறாங்க. அண்ணி, எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு அணுகுண்டு தேவைதான். ஃபர்ஸ்ட் நைட்ல உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். என்னங்க இது? என் தங்கச்சி எப்பவும் இப்படிதான், எல்லாரும் கலாட்டா பண்றதுல அவளுக்கு ஒரு குஷி. கலாட்டா பண்றதுக்கு இதுதான் நேரமா? டேக் இட் ஈஸி. நோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல கதவை சாத்திட்டு வாங்க. சரிம்மா. பார்வதி, பார்வதி. வரேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? என்னங்க இது கண்ணாமூச்சி விளையாட்டு? கண்டுபிடிக்க நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கண்ணை திறக்கணும். ஏன் அப்படி? அப்படிதான், சொன்னது செய். சரி. இப்ப பாரு. நல்லா இருக்குதுங்க. யாரு? நானா? கண்ணாடிய? உங்க முகத்துக்கு இந்த கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணாடி போட்டுட்டு ஒண்ணு பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அதுல பார்வதி, முன்னால முகம் ஏதோ போக மாதிரி மங்கலா தெரிஞ்சுது. இப்ப கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் டார்ச் லைட் அடிச்ச மாதிரி அழிச்சுன்னு தெரியுது. எங்க என்ன தங்கச்சி வரலையா? வர நேரம் தான். எங்க உங்க பைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம்? நீங்க மாத்திரம் ஜோரா மாப்பிள்ளையாட்டம் கண்ணாடி போட்டு வந்துட்டீங்க. எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க? ஒருத்தா கொண்டாந்து இருக்கேனே. கை விடு. என்னங்க கை விடு? அக்கா, என்னப்பா இந்த நேரத்துல வந்து? ஒண்ணு இல்ல, ராஜாவும் ரவியும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாப்பா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. அத்தான் கூட வீட்டுல இல்ல போல இருக்கு. எந்த உலகத்துல இருக்கிற நீ? அத்தா சாயந்தரம் 5 மணிக்கு தானே வருவாரு. ஓ, மணி 3 தான் ஆகுதா? வித்யா வித்யா அடுத்த வீட்டுக்கு போயிருக்கா. இது பாரு, எனக்கு மிஷின் போன நேரம் ஆகுதுமா. உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுங்க, நான் போய் அரைச்சிக்கிட்டு வரேன். நைஸா அரைச்சிட்டு வா. 3 கிலோ அரிசி இருக்கு, ஜாகிரதை, மாவு பிடிச்சிட்டு போறான். நான் மாவு அரைச்சிக்கிட்டு வரதுக்குள்ள நீ வந்துருவேன்னு நினைச்சேன், அதுக்கு முந்தைய வந்துட்டேன். இப்படின்னு தெரிஞ்சதான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சரி வா போலாம். ஐயோ, அன்னைக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க. ஒண்ணு பண்ணலாம், உங்க அண்ணிய மெஷின் கணிச்சிட்டு நாம 2 பேரும் இங்க ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். என்ன அக்கா? அட, நீ இன்னுமா போல? அக்கா, மாவை எங்க அரைக்கணும்? மிஷின்ல தாயா. எந்த மிஷின்ல? தைய மிஷின்ல. கொண்டாத, உங்ககிட்ட பேசுற நேரம் நானே போயிருக்கலாம். நீ எப்பமா வந்த? இப்பதான். நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். மெதுவா வாங்கக்கா. நிஜமா? கொண்டாந்து ரூபாய. நல்ல பிள்ளைப்பா நீ. வீட்டை பத்திரமா பாத்துக்க, நான் நிதானமா வரேன். புடிமா போலவா?